பீரேஸ்வர அப்படின்ட்டு இந்த சாமிக்கு இந்த சாணினா ரொம்ப இது. அதனால சின்ன பசங்க வீடு வீடாக போய் சாணி எடுத்துகிட்டு ஒவ்வொருத்தரும் அடிச்சுட்டு எங்கள் தாத்தா முத்தாத்தில் இருந்து அங்கேருந்து அப்படியே நடந்து வந்துட்டு இருக்குது. ஸோ ஸ்டில் இப்போ நடக்க போகுது, இன்னும் முன்னாடி நடந்து. ஸோ இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு ஃபெஸ்டிவல். இதில் வந்து எந்த ஜாதி மதம் என்ற ஒரு இதே கிடையாது. ஸோ டோட்டலாகவே எல்லாம் நடக்கிற இங்கே வந்து வெறும் ஜென்ட்ஸ் மட்டும் தான் அலவுடு. ஸோ இந்த விளையாட்டுக்கு பார்க்குறவங்க வந்து எல்லாருமே பார்க்கலாம். இது வந்து ஆர்கானிக் கூட வந்து என்ன சொல்லுவாங்க, ராசாயனிக் கூட இதில் கொப்பரத்தில் பண்ண வந்து சாணி இது. ஸோ இதில் நாங்கள் விளையாடினா நம்ம உடம்புக்கு நிறைய பேர் அது இதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது விளையாடுறது நம்மளுக்கு வந்து கடவுள் நம்ம வீரேஸ்வர கோயில் மேலே நம்பிக்கை வச்சு எல்லாரும் விளையாடுறோம். ஸோ இதில் விளையாடுறது வந்து நம்மளுக்கு நம்ம பாடிக்கு எந்த ஒரு தொந்தரவும் வராது, என்ன தொந்தரவு வராது, இருக்கிற தொந்தரவுகள் எல்லாமே போயிடும். இந்த சுவாமி வந்து உருவானதே இந்த சாணி குப்பையில் தான். அங்கே சுவாமி உருவாகி ஒருத்தர் மேலே சாமி வந்து நமக்கு இந்த பலி பண்ணமேனா இந்த தீபாவளி முடிஞ்ச அடுத்த நாள் கடைசி நாளில் இங்கே வந்து நோம்பி கொண்டாடணும்னு ஒரு வேண்டுதல் வச்சு மக்கள் எல்லாம் ஆர்வம் வந்து கடைசி நாளை வந்து ஆர்வமாக கொண்டாடுறாங்க நோம்பி. இந்த நோம்பி கொண்டாடுறதுனால மக்களுக்கு வந்து நல்லதான் நடக்கும். எந்த வியாதி மூல வியாதி என்ன டிசீஸ் இருந்தாலும் ஒன்றுமே பாதிக்காது. ஏதோ அதுக்கு தலை